Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மீண்டும் ஒரு அவதூறு வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறார் பிரபல பாடகி கெனிஷா. அதாவது நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி இருவரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரிவதாக அறிவித்தனர். பெங்களூருவைச் சேர்ந்த பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகனுக்கு ஏற்பட்ட நட்புதான் இந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆர்த்தியை பிரிந்து வாழும் ரவிமோகன் மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் ரவிமோகனின் தோழியான பாடகி கெனிஷா தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும், அவ்வாறு அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் ஆர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், கெனிஷாவின் அவதூறு கருத்துக்களால் ஆர்த்தி மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சமூக வலைதளங்களில் பதியப்பட்டுள்ள அவதூறு கருத்துக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆர்த்தி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க கெனிஷாவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். ஏற்கனவே பெற்றோரையும் 18 வயதில் திருமணமாகி தனது கருவையும் இழந்த வலியை சுமக்கும் தான் ஒருபோதும் இன்னொருவர் குடும்பத்தை கெடுக்க நினைக்க மாட்டேன் என்றும் அவர் கண்ணீருடன் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்களாலும் ஆன்லைன் கிண்டல்களாலும் மனமுடைந்து போனதாக தெரிவித்த கெனிஷா சென்னையை விட்டு வெளியேறுவதாகவும் தனது இசை மற்றும் சிகிச்சை பணிகளை முற்றிலுமாக கைவிடுவதாக அறிவித்தார். அவரது இன்ஸ்டா பதிவில் நிஜமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்ட இந்த உலகம் எனக்கு இடம் தரவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர், இனி ரவிமோகன் உங்கள் வசம் என்று கூறி அவருடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இருந்து வெளியேறுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன், சாதுவா இருந்தா என்ன நிறைய பேர் சீண்டலாம் என நினைக்கிறார்கள். இத்தனை நாள் பேசாமல் இருந்ததே முட்டாள்தனம். விவாகரத்து கிடைக்கும் வரை நான் நடிக்கப் போவதில்லை. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. 23 வருடம் இரவு பகலாக உழைத்து உள்ளேன். என்னுடைய 90% படங்கள் வெற்றியடைந்து உள்ளன. என் அப்பாவும் என் அண்ணனும் 4 வருடங்கள் வேலை செய்யவில்லை. இளம் வயதில் என் குடும்பத்திற்காக உழைத்தேன். என் குடும்பத்திற்காக நான் இருக்கிறேன். என் குழந்தையை பார்க்க விடவில்லை என ஆவேசத்தோடு தெரிவித்தார். மேலும் என் பசங்களுக்காக வாயை மூடிக்கொண்டிருந்தேன். என் அப்பா அம்மா அந்த பெண் வேண்டாம் என காலில் விழுந்து கெஞ்சினார்கள். ஒரு சின்ன அன்பு இருந்திருந்தால் நான் வந்திருப்பேனா? வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுத்து விட்டேன். எனக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வருவேன். அதுவரை நான் நடிக்கப் போவதில்லை என்று ஆக்ரோஷமாகவும் வேதனையுடன் கண்ணீருடனும் பேசினார். இந்த நிலையில்தான் பாடகி கெனிஷா மற்றொரு சர்ச்சையிலும் சிக்கி நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பாடகி கெனிஷா துபாயில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற இருந்த பாடல் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க பணம் தரவில்லை என சமூக ஊடகங்களில் தனியார் நிறுவனம் குறித்து பதிவிட்டிருந்தார். அந்த வகையில் அவருடைய தோழி அருணாவும் அதை ரீபோஸ்ட் செய்திருந்தார். இதனால் அவதூறு பரப்பியதாக கெனிஷாவுக்கு அவரது தோழி அருணாவுக்கும் எதிராக தனியார் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. கெனிஷா வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவை அருணா மீண்டும் பகிர்ந்து தங்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை என்றும் தாங்கள் சுரண்டப்படுவதாகவும் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த பதிவுகளின் ஸ்கிரீன்ஷாட்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை நீதிமன்றம் பரிசீலித்தது. விசாரணைக்கு இருவரும் ஆஜராகாததால் அவர்கள் இல்லாத நிலையிலேயே வழக்கு விசாரிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த நிறுவனம் சார்பில் அவர்களுக்கு பணம் செலுத்தியதற்கான ரசீது உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவதூறாக செய்தியை பரப்பியதற்காக ஐக்கிய அரபு அமீரக இணைய குற்றச்சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு தலா 5000 திர்ஹாம், அதாவது இந்திய மதிப்பில் 1,29,684 ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆர்த்தி மீது அவதூறு கருத்துக்களால் நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு ஆளான பாடகி கெனிஷாவுக்கு
மீண்டும் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.